ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உணவில் கார்போஹைட்ரேட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், மற்ற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னாவே ரொம்ப சுலபமாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப்பில் நான் செகப்பவல் எடுத்திருக்கேன். செகப்பவலில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பிளட்டோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்டொமக்கை ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். இதை ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அவலை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் செகப்பவலில் விட்டமின் பி, கால்சியம், அயன்லாம் இருக்கிறதுனால நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபி செய்யறதுக்காக கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். மிதமான சூட்லேயே இதை ஒரு தாளி போட்டுட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு இதை வறுத்தது போல் எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா மொறுமொறுப்பாக வறுப்பட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு இதுவுமே நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டு வந்திருக்கு. இதில் 2 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்குனது போல் எடுக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி மாறணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்த உடனே 2 பெரிய குடமிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா தான் காய் வேகும் போதே உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சு மிதமான சூட்லேயே வேகிறதுக்கு விட்டுறலாம். குடமிளகா நல்லாவே வெந்து வந்திருக்கு, கலரை பார்த்தாவே தெரியும். இது கூடவே வெங்காயமும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதில் ரெடி பண்ணி வச்சிருந்த செகப்பவலையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். செகப்பவலோட வெங்காயம், குடமிளகா நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகுற அளவுக்கு கலந்துடணும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் சேர்த்திக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு நடுவில் மட்டுமே இது போல் குழி மாதிரி கொஞ்சம் இடம் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே 2 முட்டையை ஊற்றிடலாம். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். கலந்துடும் போது இது போல் ரவுண்ட் மோஷனில் கலந்துவிடுங்க. அப்போ தான் உப்பும் சில்லி ஃப்ளேக்ஸும் சம அளவில் நல்லா கலந்துட்டு வரும். ஆரம்பத்தில் நடுப்பகுதியில் வச்சு முட்டையை நல்லா கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா ஓவராலாக எல்லா அவளோட சேர்த்தியும் நல்லா கலந்துட்டுக்கணும். இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, முட்டையை பச்சையாக விடக்கூடாது. ஏன்னா பச்சை வாசனை வர ஆரம்பிச்சிடும். முட்டை பொரியல் செய்யும்போது எப்படி முட்டை நல்லா உருண்டு உருண்டு வரும், அது போல் நல்லா உருண்டு உருண்டு வர அளவுக்கு நல்லா புரட்டி எடுத்துக்கணும். கடைசியாக 1/4 டீஸ்பூன் குருமிளகு தூளை தூவி விட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுறணும். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்தியான அவல் முட்டை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது காலையிலையும் எடுத்துக்கலாம், மத்தியானமும் எடுத்துக்கலாம், நைட்டும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்டொமக் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, சுகர் இருக்கிறவங்க தாராளமாக செஞ்சு சாப்பிடுங்க.